என் பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதே. நான் வேணா ஒரு பொண்ணு போய் கடிக்கிட்டா? லதாக்கா, அட வா விஷ்ணு, என்ன விசேஷம் இவ்வளவு தொலை வந்திருக்க? அக்கா புது வீடு கட்டியிருக்கேன்க்கா, வீடு குத்தணும், கண்டிப்பா வந்துருங்க. என்னக்கா சொல்ற? வீடு குத்தணுமா? ஆமாப்பா, வீடு குத்தணும், வெளியே யாருக்குமே சொல்லல, உங்களுக்கு மட்டும் தான் சொல்லிருக்கேன், கண்டிப்பா வந்துருங்கப்பா. அக்கா எங்க கிட்ட சொல்லிட்டீங்களே, வீடு குத்தணும், சிறப்பா பண்ணிடுறோம், நீங்க போயிட்டு வாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. காலையில 6 மணிக்குப்பா, மறக்காம வந்துருங்க. வந்துடுறேன்க்கா. The next day. லதாக்கா கிளம்பிட்டீங்களா? கர்ணலாம் எங்க ஆளை காணோம். மா, உன் புது வீட்டாண்ட 1 மணிக்கு கிளம்பி போயிட்டேன். நீ என்னம்மா ஒன்னும் போகாம இருக்க? அக்கா எல்லா வேலையும் நான் தாங்க இது போட்டு செய்யறேன், வாங்க போலாம், எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. டேய் எல்லாம் கரெக்டா சதுரம் பண்ணி முடிச்சாச்சுல? எல்லாம் பர்ஃபெக்ட்டா முடிச்சு மச்சான். நோ, வீட்டு ஓனர் பார்த்தா அலற போறாங்க. பின்ன அலறாம அந்த அளவுக்கு நம்ம வேலை இருக்குதுடா. வாங்கக்கா வாங்கக்கா, நான் எப்படி வீடு கட்டிக்கிறேன்னு வந்து பாருங்கக்கா. இங்க பாருங்கக்கா என் வீடு. டேய், இங்க இருக்க என் வீடு எங்கடா? கோ, நீ தானக்கா வீடு குத்தணும்னு சொன்ன? அதான் பசங்களை கூட்டு வந்து வீடு குத்தி தரமாட்டமா இச்சு தள்ளிட்டேன். அடா பாவி, 45 லட்சம் ரூபாய் போட்டு கட்ட வீடுடா, இப்படி தர மாட்டோமா இச்சு தள்ளிட்டியாடா? ஐயோ, 45 லட்சம் ரூபாய் போட்டு கட்ட வீடு இப்படி தர மாட்டோமா ஆக்கிட்டானுங்களே. மா, இவங்க தானமா வீடு குத்தணும்னு சொன்னாங்க? வீடு குத்திட்டு போயிருக்கியா இப்படி அழுகுறாங்க?